தமிழ் புதுவருட புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பராபவ வருடம். இந்த புது வருடத்தில் மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து இந்த புது வருடத்தில் போடக்கூடாதுங்க. அதே சமயம் உங்களுக்கு பெரும் ஒரு வளர்ச்சியை தேடி தரக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்போ இந்த புது வருடத்தில் உங்களுடைய தொழில் ஆதிக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலையில் பணிச்சுமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி வரும்போது அதில் உங்களுக்கு உண்டான ஆதாயமும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் இந்த புது வருடத்தில் உங்களுடைய திருமண யோக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, முயற்சி திருவினை ஆக்கும். முயன்றால் கட்டாயமாக உங்களுக்கு அது நடக்கும் அப்படிங்கிறதா. சரிங்களா? அதே போல் உங்களுடைய குழந்தை பாக்கியம் யோக அமைப்பு உங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா, குழந்தை பாக்கிய யோகம் அப்படிங்கிறது இந்த புது வருடத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. கட்டாயமாக குழந்தை பாக்கியம் பிறக்கும். சரிங்களா? அதே சமயம் இந்த புது வருடத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கால் வலி இருக்குங்க. அதே போல் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதுக்குண்டான அளவுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே போல் இந்த புது வருடத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 9 அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் வெளிர் சிவப்புங்க. சரிங்களா? வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான், சிவனை வணங்கணும். அப்போ அந்த சிவனை நீங்கள் எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சனிக்கிழமை நாளில் வில்வ இலையில மாலை கட்டி போட்டு சிவபெருமானை வணங்கிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீரும், கவலைகள் விளங்கும், நல்லது மட்டுமே நடக்கும், நல்லதே உண்டாகும் இங்கே உங்களுக்கு. சரிங்களா? மேலும் உங்களுடைய ராசி பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.